அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த சேனலை உங்களின் சேனலாக ஏற்று மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அருந்தமிழ் காணொலியோடு ஒரு சிறிய பயணம் தொடக்கம். நமக்குள்ளே இருக்கின்ற குறைகளையும் நிறைகளையும் அலசுகின்ற களமாகவும் இது அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சனாதனம் பக்கம் சாய்வது போல தொடர்ச்சியான அவர்கள் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மற்றும் தாவேகாவில் நாம் தமிழரிலிருந்து சென்றவரால் புலம்பும் புஷி ஆனந்த் அவரை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க சார் நிகழ்ச்சிக்குள்ள. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. சொல்லுங்க. என்னண்ணே ரமேஷ் அவர்களை நம்ம தான் இல்லை சரியாக பண்ணுற மாதிரி இருக்குது, தொடக்கத்தில் இப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட செயல்பாடுகள் எல்லாம் சனாதனம் நோக்கியே போகிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குது? திருச்செந்தூரில் அவர் சென்றது, அங்கே திரிபுர சுந்தரர்கள் அப்படின்ற ஐயர் வகுப்பை சார்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு அவரை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக சொன்னது, இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது குட் ஸ்டார்ட் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் நேற்று அவர் ஒரு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு சந்தேகம் வருது. அவர் எந்த நிழலிலிருந்து வந்தாரோ அதை நோக்கி அவருடைய பயணம் இருக்குதோ அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. அது சுற்றறிக்கையில் என்னென்னா ஒன்றும் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஏற்கனவே திமுக அரசு இருக்கின்ற பொழுது கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பல கட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு கல்லூரி கூட குளத்தூரில் முதல்வருடைய தொகுதியில் கட்டப்பட்டது. அது குறித்து பல விமர்சனம் வந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க கல்லூரிகளில் அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக குளத்தூரில் திறக்கப்பட்ட கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல நேராக போய் பார்த்தா தெரியும். அதாவது நமக்கு திமுக மீது மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் நடந்த கல்லூரி எப்படி நடக்குது அப்படின்னா அது சிறப்பாக இருக்கிறது தான் நம்முடைய பார்வை. ஆனால் இதற்கு எதிர்ப்பாக பல பேர் வழக்கு தொடுத்துட்டு இருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்தில் கூட சில சர்ச்சை. ஆமாம், இல்லை அது இந்து சமய நிலையத்துக்கு சொந்தமானதில் இந்துக்கள் மட்டும் தான் நியமிக்கப்பட வேண்டும். அதில் கூட மாற்றுக்கிறதுல வேற யாரும் அங்கே போக போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது கல்வி நிறுவனமாக இருந்தாக கூட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஃபண்டிலிருந்து நடத்தப்படுகிறதுனால அந்த ப்ரிவிலேஜ் வேணும் அப்படின்னு கேட்கறதுல கூட நம்ம உள்ளுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னால் 29 திருமண மண்டபங்களும் 17 வணிக வளாகங்களும் கட்டுவதற்கு நிர்வாக ரீதியில் சென்ற அரசு உத்தரவு போட்டு போயிருந்தாங்க. அந்த நிர்வாக உத்தரவை ரத்து செய்து நேற்று ஒரு உத்தரவு இந்து சமய அறநிலையத்திலிருந்து அமைச்சர் ரமேஷ் வழிகாட்டுதலில் வந்திருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் மற்றும் தடையாணைகள் திருக்கோவில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் கோவில் நிதியை கோயில் மற்றும் பக்தர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதற்காக காரணம் சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. என்னன்னு சொன்னால், ஒரு கோயில் நிர்வாகம் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுவதோ இல்லை வணிக வளாகத்தை கூட ரெண்டாவதாக வச்சுக்கோங்க, ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டுறதோ தவறா அப்படின்ற கேள்வி எழுகிறது. நீங்கள் அந்த காலத்தில் கோயில்களுக்கு அரசர்கள் விவசாய நிலங்கள் கொடுத்தாங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்க? அந்த விவசாய நிலத்தை யாரோ ஒருவருக்கு கொடுத்து அவர் அதை பயன்படுத்தி அதுலேருந்து வர வருமானத்தை கோயிலுக்கு செலவுகளுக்கு ஒரு கொடுக்கணுன்றது தான். அப்போ அந்த காலத்தில் வேற எந்த வேலையும் நடக்கல, விவசாயம்ன்றது தான் தொழில் அப்படின்ற அடிப்படையில் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அப்போ அதை மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நவீன வளர்ச்சின்ற காலத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோயிலுடைய வருகின்ற நிதியை சரியாக பயன்படுத்தி கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு பணம் வர வைக்கணுன்றது ஒரு பார்வை. இன்னொன்று, அந்த பக்தர்களுடைய வசதிக்காகவும் பக்தர்களுக்காக பயன்படுகின்ற வகையிலும் தான் நேரடியாக பயனளிக்கும் வகையிலும் செயல்பட வேண்டும்னு சொன்னால் கல்யாண மண்டபம் பக்தர்களுக்கு பயனளிக்காதா? அது ஒரு கேள்வி இருக்குது. இதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரையிலையும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். அந்த வழக்கு தொடர்பாக தான் அந்த உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இந்த வழக்கை தொடுப்பவருடைய பின்னணி இருக்குல்ல, அதை நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த வழக்கை மயிலாப்பூரை சார்ந்த ஒருவர் தொடுப்பார், இன்னொருத்தர் நம்ம பேரை சொல்லக்கூடாதுன்றக்காக சொல்லலை, ஆமாம் ட்ரிப்ளிகேட் தொடுவார், நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஒருவர் தொடுப்பார்.
அவங்க வந்து இவங்க பெரும்பாலானவர்களுக்கு அவருடைய நம்ம அந்த ஊர் பேரை சொன்னாலே யார் யார் வழக்கு தொடுப்பார்கள்னு பத்திரிகை எடுத்து பார்த்தா அது தெரியும். ஆனால் இவர்கள் எல்லாருமே இந்த வழக்கை மட்டும்தான் தொடுக்கிறார்களான்னு பார்த்தா நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழக்கு போச்சுன்னா அதுக்கு எதிராக வழக்கு தொடுப்பவரும் இவங்களா தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம்ன்றது இருக்குல்ல, என்ன நோக்கம்ன்றது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள்ன்ற ஒரே காரணத்திற்காக இது கல்யாண மண்டபம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயிலுக்காக ஒரு கல்யாண மண்டபம் கட்டப்படுகிறது. அந்த கல்யாண மண்டபத்தை யார் பயன்படுத்துவாங்க? அந்த கோயிலுடைய பக்தர்கள் தானே பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு சென்னையில் திருமண மண்டபங்கள் அவ்வளோ எளிதாக கிடைக்குதா? திருமண மண்டபங்கள் ஒரு சென்னைக்கு நகரத்துக்குள்ள ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு சராசரி சம்பாதிக்கிற ஒருவர் இல்லை கீழ்நிலையில் இருக்கிற ஒருவர் ஒரு திருமணத்தை நடத்தணும்னா அவரால் முடியுமா இன்னைக்கு சென்னைக்குள்ள? இல்லை, அதிகபட்சமாக திருமணங்கள் வந்து கோயில்களில் தானே கோயில்கள் நடக்குது. அப்போ கோயிலுக்கு அருகில் உள்ள மண்டபங்களை அவங்க பயன்படுத்திக்கிறது. அப்போ கோயிலுக்கான மண்டபங்கள் இருக்கும்போது விலையும் கம்மியாக இருக்கும். அவர்கள் வந்து பயன்படுத்த எளிதில் பயன்படுத்தலாம்ல. இதுல என்ன இருக்குது? எளிய மனிதர்கள் அப்போ இதுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுப்பவருடைய பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வழக்கு தொடுக்கிறாங்கன்றதுக்காக அவர்களுடைய நோக்கம் நிறைவேறும்ன்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி உத்தரவை பிறப்பிக்கிறது இருக்குல்ல, இது வந்து சந்தேகத்துக்கு. ஆமா, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வேற ஏதோ திசையை நோக்கி பயணம் செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. நம்ம எதுக்காக இது இப்படி இதை உறுதிப்படுத்தி சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக பிரபலமான இந்து கோயில் அப்படின்னா என்ன கோயில்? திருப்பதியில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயில் தான். திருப்பதி தேவஸ்தான கோயில் மட்டுமே 250 கல்யாண மண்டபங்களை நிர்வகிக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வர்றது இல்லையா? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த நிதி வந்து ஒரு சில குரூப் இருக்குது, 3% குரூப்புகள், சில குரூப்புகள் இருக்குது. இந்த குரூப்புகள் வந்து இந்த நிதி வந்து கோயிலை தவிர எங்கேயும் போயிடக்கூடாது, அது உள்ளுக்கே நிதியாகவே இருந்தால்தான் இதை வந்து நம்ம வந்து வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றது தான் கோயிலுடைய நிர்வாக பணிகளுக்கு அப்படின்னு சொன்னா. கோயில் உள்ளுக்கு யார் இருக்கிறாங்க? கோயில் உள்ளுக்க முழுமையா யார் இருக்கிறாங்க? அப்போ அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் அதுவா அப்படின்றதெல்லாம் வருது இல்லை, நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ இது வந்து சிக்கலான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது. அதனால இது பெரிய சந்தேகங்களையும் கிளப்புகிறது. அதனால தயவுசெய்து தாவேக அரசு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்து சமய அறநிலையத்துறை விவகாரத்துல கவனம் செலுத்தணும். அதாவது ஒரு காலத்துல வந்து கோயில்கள்ல வந்து தவறே நடக்கலையா, கோயில் அதிகாரிகள் தவறே செய்யலையான்னு பலர் கேள்வி எழுப்பாங்க. ஒரு காலத்துல தவறு நடந்தது. தவறு நடக்கும்போது தவறை சரி பண்ணி தான் சரி பண்ணி கொண்டு வருவாங்க. இதுல கூட தவறு நடந்ததுன்னா நீங்க சுட்டி காட்டுங்க, தவறுகளை சரி பண்ணணும், லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கணும். தவிர அதுக்காக இதுவும் பக்தர்களுக்கு என்ன நன்மை பயக்கக்கூடியதானே. ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க, பள்ளிக்கூடம் அதாவது கல்வி அறிவித்தல் தான் இறைவனை தொழுவதை விட மிக முக்கியமானதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க கூடாது, கல்யாண மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லாத இதுல என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களின் நிதி நிர்வாகத்துல முறைகேடுகளே நடைபெறவில்லையா அப்படின்னு சொன்னா நம்ம அதை மறுக்கல, நடைபெற்றது. சின்ன சின்ன முறைகேடுகள் இருக்கும், எல்லா நிர்வாகத்திலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும். அதை சரி பண்ணுறது தானே நிர்வாகத்தினுடைய வேலை. ஒரு காலத்தில் நடக்குதுன்னா அதை எப்படி நிதி வெளியே எப்படி போகுது, அதனுடைய கசிவு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணுறது தானே வேலை. அந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு காலத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது அது முடிந்தவரை குறைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது உண்மை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் திரும்ப மீட்கப்பட்டிருக்கிறது நம்ம பல செய்தித்தாள்களில் பார்க்குறோம், வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு இடத்த ஒருத்தர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்த ஒருத்தர் ரிலீஸுக்கு எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்ட விரும்புகிறார். ஒரு காலத்தில் அவரே கட்டடம் கட்டிடுவார். அந்த கட்டடம் இருக்கிறதே இந்து சமய அறநிலையத்துக்கு தெரியாது. அந்த இடத்துக்கான லீஸை மட்டும் கொடுத்துருப்பார். அந்த கட்டடத்தை கட்டி அவர் வாடகைக்கு விட்டு அதில் சம்பாதிச்சுட்டு இருப்பார், உள் வாடகைக்கெல்லாம் விட்டு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தால், அந்த கட்டடம் கட்டுவதற்கு இந்து சமய அறநிலையத்தினுடைய முறையான அனுமதி வாங்கினாதான். சென்னை அப்படின்னா சிஎம்டியில் அனுமதி வாங்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கணும்னா கொடுப்பாங்க. இன்னொன்று, அந்த மாதிரி கட்டடம் கட்டினார்னா கட்டி முடித்த உடனே அந்த கட்டடத்தையும் இந்த சமய அறநிலையத்துறையின் பெயரில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வாடகையும் அவர் கொடுக்கணும். இந்த மாதிரி சட்டங்களை கடுமையாக்கி முடிந்த அளவுக்கு கோயில்களினுடைய நிதி முறைகேடு மூலமாக வெளியே சென்று விடாமல் இருப்பதற்கான பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது கொண்டு வரணுமே தவிர அதுக்காக நீங்கள் வந்து மண்டபம் கட்டக்கூடாது, அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது சரியா? பள்ளிக்கூடங்களும் மண்டபங்களும் கோயிலுக்கு வருகின்ற இந்து மக்களுக்கு பயன்படக்கூடியது தானே. அது குறைவான விலைக்கு அந்த மண்டபங்கள் வாடகைக்கு கிடைக்கும். பள்ளிக்கூடங்களில் இந்து அந்த கோயில்களுக்கு வந்துக்கிட்ட அதனுடைய டிவோட்டிஸனுடைய குழந்தைகள் படிப்பார்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்ன்றது முக்கியமான விஷயம். இதை தவிர்த்து விட்டு நம்ம வந்து அதை மொத்தமாக வேணான்னு சொல்கிறதுன்றது வேறு எங்கோ அழைத்து செல்வது போல இருக்கும் அப்படின்றது நம்முடைய பார்வை. இந்து கோயில்கள்லேயே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர், இது மாதிரி ஆட்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து
நம்மளுடைய இதில் வந்து ஆஸ்தான கலைஞர்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துகிற இந்த மாதிரி ஆட்கள், வழக்கு தொடுக்கிற ஆட்கள், பரம்பரையா இஸ்லாமியர்களே ஆஸ்தான கலைஞர்களாக இருக்கின்ற கோயில்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குது. ரொம்ப உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஷேக் சின்ன மௌலானா, ஷேக் காசிம், ஷேக் பாபு, இவங்கெல்லாம் வந்து பல கோயில்களில் ஆஸ்தான வித்வான்லாம் இருக்காங்க, திருப்பதியில் கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வழக்கு தொடுக்கிறது, இவங்க வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அரசு வந்து யோசித்து அந்த மாதிரி திட்டங்களெல்லாம் ரத்து செய்யுங்க, இல்லை வழக்கு இந்த மாதிரி தொடுக்கிறார் அதனால இவங்களை நியமிக்காதீங்கலாம் சொல்ல முடியுமா? அப்போ இது மிகப்பெரிய தவறான. அப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு யாரு பிராண்ட் பண்ணுவாங்கிறது ஆமா எல்லாருக்கும் தெரியும். அப்போ யார் செய்வார்? அப்போ எந்த பின்னணியில இருந்து இந்த குரல் வருகிறது அப்படின்றத பார்க்கணும். நம்ம செய்வது நியாயமானது தானான்றதை பார்க்கணும். அது திமுக அரசு செய்ததா, அவர்கள் செய்தார்கள், இவர்கள் நீங்க 1000 ரூபாய் திட்டம் திமுக அரசு செயல்படுத்துகிறது, அதை நீங்க தொடர்ந்து செயல்படுத்த போறீங்களா? திமுக அரசு செயல்படுத்துகிறதுன்றதுக்காக நிறுத்த போறீங்களா? அது 1000 2500 மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்போ அவங்க 10 பள்ளிக்கூடம் கட்டினாங்கன்னா நீங்க 100 பள்ளிக்கூடம் கட்டுங்க. என்ன கோயில்களை பராமரிப்பு அளவிற்கு நிதி இருக்கிறதா? அது போக சர்ப்ளஸா நிதி இருந்தா நீங்க அதை பண்ணுங்க. நீங்க கோயில் பராமரிப்புக்கே நிதி இல்ல, அதை அப்படி டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை தடுங்க, அதுல வேண்டாம்னு சொல்லல. அப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவருடைய சமூக பின்னணி, இந்த வழக்கு தொடுப்புகளுடைய சமூக பின்னணி, இதெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை கண்டிப்பா ஏற்படும்ல. இயல்பான விஷயம் தானே. அப்போ அதனால அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்முடையது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பேச வேண்டியிருக்குது. என்னன்னா, நம்ம ஏற்கனவே நேற்றே பேசணும், மானாமதுரையினுடைய ஒரு கொலை வழக்கு, காவல் கஸ்டடியில் நடந்த கொலை வழக்கு. ஆகாஷ் அப்படின்ற மாணவரை, ஒரு இளைஞரை காவல்துறை கொண்டு போய் கொலை செய்து விட்டார்கள் அப்படின்றது இது தொடர்பாக வழக்கு இருக்குது. அவருடைய உடலை கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பேரில் பரியல் பண்ணாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லி அந்த சமயத்திலே பேசணும். இப்போ வந்து சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர். அது இந்த விவகாரத்தில் அவங்க ஏற்கனவே குரல் கொடுத்தாங்க, திமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ அமைதியாக இருக்கிறார்களேன்னு சொல்லி. இப்போ நேற்று மதுரையில் போய் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது என்ன கூத்து? இது ஒரு நாடகமாக தெரியலையா? அப்போ நீங்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. மதுவுக்கு எதிராக பெரிய மாநாடுன்னு சொல்லுவீங்க, கடைசியில் திமுக அமைச்சர்களை கொண்டு வந்து யார் மது ஆலைகள் வச்சிருக்காங்களோ அவங்களே கொண்டு வந்து அந்த மாநாட்டை நடத்துவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த துறையினுடைய அமைச்சராகவே இருக்கிறீங்க. எந்த துறை, நீங்கள் எந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறீங்களோ அந்த துறைக்கு உட்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவன் தான், ஒரு இளைஞன் தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அதில் வந்து நீங்கள் நேரடியாக அதிகாரம் கையில் இருக்கும்போது நேரடியாக தலையிட்டு அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை. அப்போ தயவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சராக இருக்கின்ற வன்னியரசுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம், அருந்தமிழ் மூலமாக, தயவுசெய்து நாடகம் நடத்துறதை விடுங்க. கையில் இருக்க துறையை வைத்து மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுன்றதை தயவு செய்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றத நம்முடைய கோரிக்கையாக வைக்கிறோம். அப்புறம் அடுத்து நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அது இன்னைக்கு நடந்த சமாச்சாரம். இன்னைக்கு மாற்று கட்சியினர் எல்லாம் இந்த கட்சியில் வந்து தாவேகாவில் வந்து இணைகின்ற விழாவில் இவர் நம்ம அதனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு புலம்பல் பேசியிருந்தார். எங்களோட புகைப்படம் எடுத்துப்பாங்க, எடுத்துட்டு பின்னாடி வந்து எனக்கு அவரை தெரியும், அமைச்சர் இவரை தெரியும். அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். என்னான்னு கேட்டால் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இந்த இதை வாங்கித்தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கித்தரேன், டெண்டர் வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், உங்களுக்கு டெண்டர் எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி 4 பேர் நாங்கள் ஏற்கனவே பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம். இவர் என்ன சொன்னாரோ இது தொடர்பான ஒரு பத்திரிகை செய்தி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்து தமிழ் திசை பத்திரிகையில் உள்குத்து உளவாளி அப்படின்ற தலைப்பில் வந்த செய்தி. இதை ஒப்பிட்டு இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்லை, அது வந்து தொடர்ச்சியாக இவங்க சொல்லி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 99% வந்து நல்லவங்களாக தான் இருக்காங்க. அந்த 1% பேர் இந்த மாதிரி சிக்கல் நடக்குது, எங்கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, நாங்கள் தடுக்க முடியல, அங்கும் இங்கும் அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. முக்கியமாக செக்ரட்டரியேட்டுக்குள்ளே அதிகமாக ஆட்கள் இந்த மாதிரி தென்படுறாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா யார் அந்த தென்படுற ஆளுன்னு பார்த்தா உளவாளி, உள்குத்து உளவாளின்னு ஒரு இது வந்திருக்கு. அதை படிக்கிறேன், நேர்களை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் யாரா இருக்கும். நிதானமா படிக்க பார்க்கலாம். தேர்தலில் வென்று அதிகாரத்தில் அமர்ந்தவர்களை விட தோற்றவர்கள் தான் ஆட்சிக்கு எதிரான அவப்பெயர்களை சம்பாதித்து
போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற புறம் தொகுதியில் போட்டியிட்ட புறம்னா அது என்ன புறம் நமக்கு தெரியணுமே. அது விழுப்புரம் சங்கராபுரமா இருக்குமோ? அதேதான். சரி சொல்லுங்க. சங்கராபுரம் தொகுதியில யார் போட்டியிட்டா சொல்லுங்க. அதை மேலும் படிங்க. ஆமா, முன்னாள் தாவேக்கா மீன்கொடி தேசத்து மன்னனா உய்யாலாலா அந்த உய்யாலாலா இருக்கார்ல, அவர் பெயர் கொண்டவர் கரை சேர முடியாமல் தோற்று போனார். அப்படியும் அசராதவர் கோட்டை பக்கம் ராஜ மாண்புகளிடம் பக்குவமாக ஒட்டி கொண்டாராம். தலையில ஒட்டிக்கிறது இல்ல, தலையில ஒட்டிக்கிறது இல்ல, ஆளும் சொல்லுங்க. தினமும் காலை 8 மணிக்கெல்லாம் ராஜ மாண்புவிடம் முன்பே கோட்டைக்கு சென்று மன்னன் ராஜ மாண்புவின் அறையில் அதிகார தோரணையில் அமர்ந்து கொண்டு அலப்புரை கூட்டுகிறாராம். மாண்புவை சந்திக்க வரும் அதிகாரிகள் விருந்தினர்கள் அனைவரும் இவரது தாந்துங்களை தாங்க முடியாமல் தெருத்தி ஓடுகிறார்களாம். ராஜ மாண்பு கலந்து கொள்ளும் அலுவல் சார்ந்த கூட்டங்களும் இடைச்செருகளாக உட்கார்ந்து கொண்டு இம்சையை கூட்டுகிறாராம். அது மாத்திரமல்லாது ராஜ மாண்பு வெளியில் எங்காவது பணி நிமித்தமாக பயணப்பட்டாலும் வாண்டடாக வண்டியில் ஏறிக்கொள்கிறாராம். திருவாளர் மன்னனால் ஏகப்பட்ட சங்கடங்கள் சந்தித்து வரும் அதிகாரிகள் இது குறித்து ராஜ மாண்புவிடம் இதம் பதமாக எடுத்து சொன்னார்களாம். மன்னனின் மகாமித்தியங்களை கேட்டு முகம் சுளித்த ராஜ மாண்புவும் என்னங்க பண்றது, கட்சிக்காரரா போயிட்டதால என்னால எதுவும் சொல்லின்னு சொல்ல முடியல, கொஞ்சம் பொறுத்துங்க, கிளியர் பண்ணிடுவோம். அப்போ இதுதான் புசி ஆனந்தனுடைய புலம்பலுக்கு காரணம்னு சொல்றீங்க. புடிச்சு போலீஸ் நிறைய பேர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல தெரியல. நானும் ரொம்ப நாளா பின்னாடி பாக்குறேன், ஆளை காணா, எங்கேயாவது ஏதாவது புடிச்சு புடிச்சுட்டாரான்னு தெரியல. ஆளு கொஞ்சம் வேற மாதிரி மாறுவேடத்துல சுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக மொத்தத்துல நாம் தமிழரிலிருந்து அங்க போனவர்கள் புசி ஆனந்தை கூட புலம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, பார்க்கலாம். திமுகல ஒருத்தர் புலம்பி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, ஆளு சத்தம் இல்லாம கிடக்குறாரு. நல்லது, பார்ப்போம். இது அவர்கள் வெற்றி கழகத்தை சார்ந்தவர் தான் அதில் முடிவு பண்ணணும். அவர்களே முடிவு பண்ணி கொள்ளகட்டும். நம்ம இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.